மக்கள் விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள். வன்முறை கும்பலை வழியனுப்புங்கள். ஊழல்வாதிகளை விரட்டி அடிப்போம். நாடு செழிக்கட்டும், நல்லாட்சி தொடரட்டும். வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு. இவர்கள் உண்மையிலேயே பெண்களின் பாதுகாவலர்களா? ஏன் இந்த கொடுமை நடந்தது? ஆபாச இணையதளங்கள் இன்றைக்கு மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய அலைபேசிகளில் திணிக்கப்படுவதை பார்க்கிறோம். அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது திணிக்கப்படுகிறது. ஏன் மோடியின் கும்பல் அப்படிப்பட்ட இணையதளங்களுக்கு, வலைத்தளங்களுக்கு தடை விதிக்க கூடாது? அரபு நாடுகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பெண்களின் பாதுகாப்பு கருதி. இந்தியாவில் ஏன் அப்படி தடை விதிக்க அவர்கள் விரும்பவில்லை? மோடி கும்பல் பெண்களுக்கு தாங்கள் தான் பாதுகாப்பு அரண் என்பதை போல இங்கே பீற்றிக் கொள்கிறார்களே, அவர்கள் யாராவது அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார்களா? இவர்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது? விவசாய சங்க தலைவர் ஐயாக்கு தலைமையில் எண்ணற்ற பல விவசாயிகளும் விவசாய சங்க தலைவர்களும் டெல்லிக்கு சென்று 1.5 மாத காலம் தொடர்ந்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்களே, மோடி அவர்களுக்கு ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி சந்திக்க நேரம் கொடுத்தாரா? நடிகைகளை சந்திப்பதற்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒதுக்கிய நரேந்திர மோடி விவசாய சங்க தலைவர்களை சந்திப்பதற்கு 5 நிமிடம் அவரால் ஒதுக்க முடியவில்லையே. அவர் விவசாயிகளின் பாதுகாவலரா? ஐயாக்கண்ணு என்ன முஸ்லீமா? ஐயாக்கண்ணு தலைமையிலே பங்கேற்ற விவசாய சங்க தலைவர்கள் அத்தனை பேரும் கிறித்தவர்களா? இந்துக்கள் இல்லையா? பணமதிப்பு நீக்க நடவடிக்கை எடுத்தாரே, திடீரென்று ஒரு நாள் இரவு 8 மணிக்கு நவம்பர் 8ஆம் தேதி 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது. முஸ்லீம்கள் வைத்திருக்கிற 500, 1000, கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற 500, 1000 செல்லாது. இந்துக்கள் வைத்திருப்பதெல்லாம் செல்லும் என்று அறிவித்தார். அந்த 500, 1000 செல்லாது என்று அறிவித்ததால் இந்து சமூகத்தை சார்ந்த வணிகர்கள் பாதிக்கப்படவில்லையா? விவசாயிகள் பாதிக்கப்படவில்லையா? தொழிலாளர்கள் பாதிக்கப்படவில்லையா? யாரை ஏமாற்றியவர்கள் இந்த நாடகம் ஆடுகிறார்கள்? இந்துக்களின் பாதுகாவலர்களா? பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் இந்துக்களாக இருக்கிற வணிகர்கள், விவசாயிகளாக இருக்கிற இந்துக்கள், தொழிலாளர்களாக இருக்கிற இந்துக்கள், பெண்களாக இருக்கிற இந்துக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. சில்லறை வணிகம் அழிந்து கொண்டிருக்கிறது, கார்பரேட்டுகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் இந்தியாவின் பிரதமரானால் இந்த நாட்டை, இந்து சமூகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்து சமூகத்தின் முதல் எதிரி நரேந்திர மோடி. இந்து சமூகத்தின் முதல் எதிரி கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதை இந்து சமூகத்தை சார்ந்த அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இதையெல்லாம் முன்னுணர்ந்துதான் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் நரேந்திர மோடியின் பிஜேபியின் ஆட்சி மீண்டும் இந்தியாவில் மலர்ந்துவிடக் கூடாது, அதை முறியடித்தே தீர வேண்டும் என்று காங்கிரசையும் இடதுசாரிகளையும் ஒரே அணியில் இணைத்த பெருமை அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சாரும். வேறு எந்த மாநிலத்திலும் இது நிகழ்ந்திருக்கிறதோ இல்லையோ, தமிழகத்திலே காங்கிரசும் இடதுசாரிகளும் ஒரே அணியில் இருக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த பெருமை, அந்த சாதனை அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பெருமை, அவருடைய சாதனை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.